வணக்கம், நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி வந்து நம்முடைய தமிழ் கன்சியூமர் சேனலில் வந்து என்ன பார்த்துக்க போகிறோம்னா, ஆன்லைனில் டிரைவிங் லைசன்ஸ்க்காக அப்ளை செஞ்சுக்கிறது எப்படிங்கிறத இன்றைக்கி வந்து பார்த்துக்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய தமிழ் கன்சியூமர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை செஞ்சுக்க முடியும். எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 மேலே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது தேவையில்லாத செலவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை விட மோஸ்ட்டாக வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து காசை வந்து எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத நான் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய காசுல இருந்து ஒரு 1000 ரூபா கிட்ட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி ஏர்னிங் சொல்லிட்டு நிறைய வீடியோ பண்ணுவேன். ஸோ அது மூலிமா நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம். ஸோ ரொம்ப அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் மட்டும்தான் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது அதாவது டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லேர்னிங் லைசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை செஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பிசியில் வந்து வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த யூஆர்எலுக்கு போய்க்கோங்க. www.parivahan.gov.in. ஒரு வாட்டி கூட ரிப்பீட் பண்ணுறேன். www.parivahan.gov.in. இந்த யூஆர்எலுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து மேலே சாரதின்னு சொல்லிட்டு ஒரு இது டைப் போட்டிருக்காங்க, ஒரு லோகோ மாதிரி. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போயிடும். லோட் ஆகட்டும். பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே வந்து நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து சேவ் செஞ்சுக்கணும். இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் செலக்ட் த ஸ்டேட் ஃப்ரம் வேர் த சர்வீஸ் இஸ் டு பி டேக்கன். ஸோ இதில் வந்து நம்மளோட ஸ்டேட்டு தமிழ்நாடு. ஸோ அதனால் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்கு வழங்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டான ஒரு பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா நியூ லேர்னர்ஸ் லைசன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லேர்னர்ஸ் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை செஞ்சுக்க முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2வது வாட்டி உங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நியூ லேர்னர்ஸ் லைசன்ஸ் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முக்கு போயிடும். இதில் வந்து கண்ணி கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முதல் முறையாக வந்து டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி லைசன்ஸ் சொல்லிட்டு அந்த ரேடியோ பட்டன் அப்படியே இருக்கணும் டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தா போதும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா இன்னொரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டேட்டை தேர்வு செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸ். என்னோடய ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து TN 75 நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிறனால, கேரளா பார்டர்னால 75 அது மார்த்தாண்டம் பக்கத்தில் வரும். உங்களுக்கு காமிக்கிறேன். 75. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய பேர். நான் வந்து சாம்பிளுக்காக நான் தமிழ்னு சும்மா என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுடைய ரியல் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய லாஸ்ட் நேம் நான் வந்து சாம்பிளுக்காக கன்சியூமர்னு நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரிலேஷன், அதாவது உங்கள் ஃபாதர் நேம் வந்து இதில் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். லாஸ்ட் நேம் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து இதில் வந்து கொடுத்துக்கோங்க. 12 டிஜிட் ஆதார் எண். ரேண்டமாக ஒரு டம்மி நம்பர் கொடுக்குறேன். ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆனா பெண்ணா அந்த ஜெண்டர் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், ஸோ எங்கே நீங்கள் வந்து பிறந்தீங்களோ அந்த பிளேஸை வந்து என்ட்ரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஸோ இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய டம்மி டேட் ஆஃப் பர்த்தை நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஜ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் இந்தியா வந்துடும். பிளட் குரூப் வந்து இங்கே கேட்டிருப்பாங்க. ஓகே. அப்புறம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு டம்மியாக ஒரு குவாலிஃபிகேஷன் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. 52 ஒரு நிமிஷம் 6115233. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி நம்பர் இன்னொரு நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ டம்மி நம்பர் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பெர்மனெண்ட் அட்ரஸை தேர்வு செஞ்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக் வந்து என்னோடய டிஸ்ட்ரிக் வந்து கன்னியாகுமரி. அதேமாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்டை தேர்வு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம்
டிஸ்ட்ரிக்டை தேர்வு செஞ்சதுக்கப்புறமா உங்களோட தாலுக், அதுக்கப்புறம் வில்லேஜ், இல்லைனா டவுன், அதுக்கப்புறம் உங்களுடைய ஹவுஸ் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோட், அதுக்கப்புறம் இந்த அட்ரஸில் வந்து எவ்வளோ நாளாக வந்து வசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து டம்மியாக வந்து சும்மா 10 years 12 monthஸாக நான் வந்து இங்கே வந்து வசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் 1 monthஸாக வந்து வசிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேம்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் அங்கே அப்படியே வந்து ஃபெச் ஆயிரும். இல்லை வந்து பெர்மனண்ட் அட்ரஸும் இப்போ ப்ரெசென்ட் அட்ரஸும் டிஃப்ரெண்ட்னா அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்னோடய பெர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேம், அதனால் நான் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுறேன். ஸோ அதனால் அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆயிரும். ஸோ இந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை, ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியர் எந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 wheeler லைசன்ஸாக 4 wheeler லைசன்ஸாக சொல்லிட்டு இங்கே வந்து கீழே கேட்டிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து 4 wheeler லைசன்ஸ் வேணும்னா வந்து நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூலில் வந்து போய் வந்து அணுகிறது தான் நல்ல பெட்டர் ஐடியா. ஸோ இப்போ வந்து 2 wheelerனால் இது நல்ல ஒரு மெத்தட். இதில் வந்து நீங்கள் காசு சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மோட்டார் சைக்கிள் வித்தவுட் கியராக வித் கியரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வித் கியர் கொடுத்து இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது டிரைவிங் ஸ்கூலில் போய் தேர்வு ஏதாவது ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இதை வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் கேட்டிருக்காங்க, ஒரு டிக்ளரேஷன். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஆகிடுச்சுன்னா ஏதாவது ஆகிடுச்சுன்னா உங்களுடைய உறுப்புகளை வந்து தானம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நல்ல மனப்பான்மை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாம் இந்த மேலே சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, அட்ரஸ் டீட்டெயில்ஸ், என்னோட நேம் எல்லாமே கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செல்ஃப் டிக்ளேர் பண்ணணும். அது இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்துக்கணும். ஒரு அலர்ட் கேட்கும், ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு சப்மிட் சொல்லி கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காப்பியை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு SMS எல்லாமே வந்திருக்கும் டீட்டெயில்ஸ். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிரிண்ட் கண்டிப்பாக எடுத்தே தான் ஆகணும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃபில் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்மளோட ஐடி ப்ரூஃப், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது செகண்ட் ப்ராசஸ். சிம்பிள் தான். இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய ரேடியோ பட்டன் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ப்ராசீட் கொடுத்துக்கோங்க. ப்ராசீட் கொடுத்தோமே இன்னொரு பேஜுக்கு போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டும். ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து இங்கே வந்து பார்த்துக்கோங்க, கீழே இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒரு 3 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று ஏஜ் ஆஃப் ப்ரூஃப், அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப், அது ஃபார்ம் 1 செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ இது ஃபார்ம் 1 எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியலன்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிரைவ் லைசன்ஸ் ஃபார்ம் 1 செல்ஃப் டிக்ளரேஷன் டெம்ப்ளேட் சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி சைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா SSLC சர்டிஃபிகேட், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை முனிசிபாலிட்டி, ஐடி கார்டு இஷ்யூட் பை ஸ்டேட், அதாவது ஆதார் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ எது வேணாலும் இதை தேர்வு செஞ்சுக்கோங்க. தேர்வு செஞ்சதுக்கப்புறமா இப்போ வந்து SSLC சர்டிஃபிகேட்னா அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இஷ்யூ யார் பண்ணுறா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறா, யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அது வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா என்னைக்கு வந்து இஷ்யூ பண்ணாங்க அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபைலை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி 3 வாட்டி நீங்கள் வந்து 3 அதாவது ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இப்போ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு ப்ராசஸ், அதான் ஏஜ் ப்ரூஃப் அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து சேம் தான். பாஸ்போர்ட்டு, நிறைய ஆதார் கார்டெலாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். இஷ்யூ அத்தாரிட்டி இந்தியன் கவர்மெண்ட், ஆதார் வந்து இஷ்யூ பண்ணுறது இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அதில் இந்தியன் கவர்மெண்ட் டைப் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. நான் வந்து ஷார்ட் ஃபார்மாக சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ டேட்டு, அப்புறம் வந்து அந்த ஃபைலை வந்து ஆதார் காப்பி வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வந்து கரெக்டாக அவங்க சொல்லியிருக்காங்க ஃபைல் சைஸ் வந்து 500 KBயை விட கம்மியாக இருக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதை கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணுறது compressjpg.comனு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. ஸோ அதில் போய் கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து ஏஜ் ப்ரூஃப் அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். சும்மா இங்கே ஒரு டம்மி நம்பர் கொடுத்துக்கோங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்முக்கு இஷ்யூ வந்து மை செல்ஃப்னு சும்மா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டு கரண்ட் டேட் வந்து போட்டுக்கோங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ஏஜ் ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம். எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா ஃபீ பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 இதாக வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார்ம் 1 வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 1A வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் இதை 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸ் எங்கேயோ அங்கே வந்து போய் பார்த்திக்கோங்க. காலையில் போனதுக்கப்புறமா ஸோ உங்களுடைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டரில், அதாவது உங்களுடைய கவுண்டரை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க. அந்த கவுண்டரில் போய் நீங்கள் வந்து ஃபீ பே பண்ண வேண்டியது இருக்கும். பே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லேர்னிங் லைசன்ஸ் கிடைக்கும். லேர்னிங் லைசன்ஸை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக பைக் ஓட்டிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு. அதாவது ஒரு வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க, அந்த வேலிடிட்டி வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஸோ அந்த வேலிடிட்டி தீர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே பக்கா 8 நான் போடுவேன், ஸோ அந்த நிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸுக்கு அடுத்தது அப்ளை பண்ணிக்கலாம் இந்த லைசன்ஸ் நம்பரை வச்சு. ஸோ அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். திரும்ப parivahan.gov.in போய்க்கோங்க, காமிக்கிறேன். திரும்ப இதே தான் ப்ராசஸ் தான். என்னோடய நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் போய்க்கோங்க, பழையபடி தான் அதில் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டேட்டை தேர்வு செஞ்சுக்கணும். கீழே வந்து 2வது ஆப்ஷன் தமிழ்நாடு சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்ளை ஆன்லைன், நியூ டிரைவிங் லைசன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நியூ டிரைவிங் லைசன்ஸ் சொல்லிட்டு ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து லேர்னர் லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லேர்னர்ஸ் லைசன்ஸ் நம்பரை வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கணும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். எப்படி வந்து நம்ம வந்து லேர்னர்ஸ் லைசன்ஸ் எடுக்கும்போது அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தோமோ அதில் வந்து கேட்கப்பட்டுள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தா போதும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெமோ வந்து பண்ணி காமிக்கிறதுக்கு என்கிட்ட லேர்னர்ஸ் லைசன்ஸ் நம்பர் இல்லை. ஸோ இதாக வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் யாராவது வந்து லேர்னர்ஸ் லைசன்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட லேர்னர்ஸ் லைசன்ஸை என்ட்ரி பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணணும், ஓகே கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் பண்ணி காமிக்கணும், அதாவது 8 போட்டு காமிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்லாட் புக் பண்ணணும். புக் பண்ணதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணாலே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா அவங்க 8 போட சொல்லுவாங்க. 8 போட்டதுமே மறுநாள் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க பாஸ் ஆகிடுச்சுன்னா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து 4 வீலர் ஓட்டி லைசன்ஸ் வாங்கணும்னா நீங்கள் வந்து இதுலேயும் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் ஸ்கூலில் போனீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ், ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸுங்கிறது உங்களை விட அதிகமாக தெரியும். ஸோ 4 வீலர் லைசன்ஸ் வாங்குறது எப்படிங்கிற வீடியோ வந்து வேணும்னாலும் கூட கீழே ரெக்யூஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏதாவது ஸோ பெரிய ஒரு என்னோட ரொம்ப நாலேஜான பர்சன் கிட்ட வந்து கேட்டு அதை 2-3 டிரைவிங் லைசன்ஸில் வந்து போய் ஸ்கூலில் வந்து கேட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த ப்ராசீஜர் எல்லாமே வந்து தெளிவானதுக்கு அப்புறமா உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தரவாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி வந்து வீடியோ பண்ணுறேன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து இப்போ வந்து பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் பக்கத்தில் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது காசை வந்து தேவையில்லாத இடங்கள்லாம் நீங்கள் செலவு, அதாவது லஞ்சம் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வந்து மேக்ஸிமம் தவிர்க்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக தான் நான் உங்களுக்கு கண்டென்ட் பண்ணுவேன், அதை தவிர ஏர்னிங் சொல்லிட்டு பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.